இது வந்து ஒரு பர்டிகுலரா லேண்ட்ஸ்லைட் ஆகும்போது நம்ம சந்திக்கக்கூடிய மேஜரான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மழை. ஆக்சுவலா ஸோ இந்த மழை வரும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நிலச்சரிவோட சேர்ந்து மறுபடியும் வந்து அதிகப்படியான மழை பொழிவுனால வந்து அங்கே மீட்பு பணி வந்து தாமதப்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இது அவங்க வந்து யூஸ்வலா வந்து தேசிய மீட்பு பணி வந்து இதுல ட்ரெயின்டா இருக்காங்க. அவங்க நல்லாவே இதை பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவங்க இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த வீடுகள் எங்க இருந்தது அப்படின்றத வந்து லொக்கேட் பண்ணி இந்த மூவ்மெண்ட் ஆயிருக்கா, அந்த வீட்டோட சேர்ந்து அடிச்சுட்டு போயிருக்கா, இல்ல வந்து மண் மட்டும் அந்த வீட்டை மூடி இருக்கா அப்படின்ட்டு அவங்க பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க இந்த உடல்கள் எங்க இருக்குன்றத வந்து கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி வந்து இந்த நிலச்சரிவு நடந்த நேரம், அதாவது நிலச்சரிவு நடந்த நேரம் வந்து ஒரு பகல் நேரமா இருந்ததுன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல வந்து ஹால்ல தான் உட்காந்து எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஸோ பெட்ரூம் இந்த மாதிரி வீட்டு பணி தேடும் போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். எங்க போய் அவங்க உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க, உள்ள இருக்கிற வந்து எந்த இடத்துல இருந்திருப்பாங்க நம்மளால கணிக்க முடியும். ஸோ ஆனா வந்து இந்த ஃப்ளோ ஆகுனால வேகமா வந்து நிலச்சரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது இது வந்து நம்ம கணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஸோ கண்டிப்பா வந்து மீட்பு படையினர், அங்க இருக்கிற மீட்பு படையினர் வந்து இதை வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா மழை நின்று இருந்ததுன்னா வந்து மீட்பு பணி வந்து துரிதப்படுத்த முடியும். ஸோ இன்னொன்று வந்து நம்மளால வந்து அதீதமான இது வந்து ஒரு குறுகலான பகுதியாக இருக்கிறதுனால வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பெருசா வந்து ஒரு பெரிய பொக்லைனையும் அங்கே எடுத்துட்டு வச்சு பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா பார்க்குறேன். இந்த ட்ரோன் வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஸோ மேனுவலா தான் இதை பண்ணி ஆகணும் அவங்க இப்போதைக்கு. ஸோ இது வந்து ஒரு கடினமான ஒரு வேலை, துரிதமா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக இது போன்ற நிகழ்வுகளில் நிலச்சரிவில் இந்த மாதிரி புதையுண்டு கிடக்கக்கூடிய மக்களை உயிரோடு காப்பாற்றணும், உயிரோடு எப்படியாச்சும் மீட்டணும் அப்படின்ற முனைப்பில் தான் தேசிய பேரிடர் மீட்பு படை உள்ளிட்ட எல்லோருமே களத்தில் இருப்பாங்க. தற்போது சம்பவம் நடந்து 24 மணி நேரத்தின் மேலே கடந்திருக்கிறோம். இதுவரை 3லிருந்து 4 பேரினுடைய உடல்கள் உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படியாச்சும் உயிரோடு மீட்டிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு கணபதி? சாத்தியக்கூறுகள் பார்த்தோம்னா இப்போ வந்து அவங்க வந்து நிலச்சரி வரும்போது ஏதாவது அந்த பில்டிங்கோட ஒரு கார்னர்ல போய் இருந்திருந்தாங்கன்னா இது பார்த்தா ஒரு ஆர்சிசி பில்டிங் மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ பில்டிங்கோட ஒரு கார்னர்ல போய் அவங்க இருந்திருந்தாங்கன்னா பில்டிங் வந்து சீலிங் மட்டும் ஒரு சைடு விழுந்து கார்னர்ல ஒரு இடம் இருந்து அவங்க வந்து தப்பிக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆக்சுவலா வந்து வயநாட்டிலே கூட நம்ம சில இடங்களை வந்து உயிரோட வந்து நம்ம மீட்டோம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை மண் முழுவதுமாக வீட்டுக்கு உள்ள போயிருந்ததுன்னா வந்து வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அப்படி இல்லாம ஏதாவது ஒரு கார்னர்ல போய் நின்று மேல வந்து பில்டிங்கோட ஒரு சைடு வந்து இதா இருந்தோ இல்ல அவங்க வந்து நிலச்சரி வருதுன்னு தெரிஞ்சு போய் ஏதாவது ஒரு கார்னர்ல தமக்கு தலைமையிலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு மூடியோ இல்ல கட்டில் கடியிலோ இருந்தாங்கன்னா பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. குறுகலான பகுதி அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. மீட்பு பணிகளில் மிகப்பெரிய சவால் அந்த பகுதியை போய் சென்றடைகிறது அப்படின்றது தான் உணர்த்துது இந்த காட்சிகள். இதுக்கு மாற்று வழிகள் இன்னும் நம்ம மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு என்னத்தை பார்க்குறீங்க சார்? சார் ஆக்சுவலா வந்து இது நமக்கு மட்டும், அதாவது இந்தியாவிற்கு மட்டும் இல்லை, உலக அளவில் உள்ள ஒரு சேலஞ்சை தான் நான் இதை பார்க்குறேன் நான் ஆக்சுவலா. ஸோ இன்னும் வந்து இப்போ நம்ம ட்ரோன்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். பட் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ இருந்தாலும் இந்த மாதிரியான நிலச்சரிவுகளில் வந்து நம்மளோட மனித மூளைகள் தான் வந்து சீக்கிரமா செயல்பட்டு வந்து நம்ம அந்த இடத்த நோக்கி நகர்ந்து போய் அதை வந்து பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நான் முக்கியமா பார்க்குறேன். அதாவது நம்மளோட செயல்பாடுகளை தான் வந்து துரிதப்படுத்தணும். இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளவு இருந்தாலும் இது மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து ரெஸ்கியூன்றது வந்து ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிலச்சரிவுக்குள்ள இருக்கிறவங்கள கண்டறியக்கூடிய கருவிகள் நம்ம கிட்ட இன்னும் வந்து ஒரு மண்ணுக்குள்ள புதையுண்ட மக்களை வந்து தேடி கண்டுபிடி, அதாவது டீப்பரா ஆழத்துல போய் இப்போ புதையுண்டு இருக்கிற தேடி அளவுக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்மகிட்ட கருவிகள் இல்லை. இது போன்ற சென்சார்ஸ் வந்து நமக்கு வந்து இன்னும் தேவை. ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து முனைப்போட இருக்கணும். பொதுவாக இந்த மாதிரி மலைப்பாங்கான இடங்களில் நிலச்சரிவு அப்படின்றது என்ன ஒரு கோணத்தில் நடக்கும்? ஏன்னா இப்போது மலையில் ஒரு பகுதி சரிஞ்சிருக்கு, ஒரு வீட்டில் 7 பேர் இப்போ இடிபாடுகளில் சிக்கியிருக்கிறாங்க. அருகில் நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் இருக்குது, அவங்கெல்லாம் அச்சத்தில் தான் இருப்பாங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதே போல் இது போன்ற அடுத்தடுத்த சோதனைகள் என்ன மேற்கொள்ள வேண்டியது இருக்கும்?
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நிலச்சரிவுக்கு வரவதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிறு சிறு அர்லி வார்னிங் சின்ன சின்ன வந்து தகவல்கள் வந்து நம்ம வந்து நில அமைப்பு வந்து நமக்கு கொடுக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதனோட டைரக்ஷன் வந்து மாற ஆரம்பிக்கும். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து இப்ப மேலிருந்து கீழா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மரங்களோட மூவ்மெண்ட் வந்து கீழே அதிகமா வந்து மூவ்மெண்ட் இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளோட வீடுகள்ல வந்து விரிசல்கள் வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலா வந்து இது நிறைய பேர் இந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கிற வீடுகள் வந்து நன்றாகவே இதை உணரப்பட முடியும். வீட்டோட விரிசல்ல, வீட்டோட வந்து வாசற்படியில கார்னர் கிராக்னு நம்ம சொல்லுவோம், அது வந்து இருக்கும். அதே மாதிரி செட்டில்மெண்ட், ஒரு 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 பில்டிங் வந்து சிறு அளவுக்கு இறங்க ஆரம்பிக்கும். இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட கதவுகள் வந்து ஒழுங்கா வந்து மூட முடியாது ஆக்சுவலா. அதே மாதிரி ஜன்னல்கள்ல வந்து விரிசல்கள் ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து சிறு சிறு முன்னறிவிப்பு. ஆக்சுவலா வந்து மலைப்பாங்கான இடங்கள்ல இப்ப ஊட்டி மாதிரி இருக்கிற ஏரியாக்கள் இது வந்து ஈஸியா நமக்கு தெரியும். இப்ப இந்த மாதிரி திருவண்ணாமலை ஏரியாக்களையும் வந்து இது தெரிய வாய்ப்புகள் நிறைய அதிகம். இது மாதிரி வந்து முன்கூட்டியே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருந்தா அந்த ஏரியா வந்து கொஞ்சம் செட்டில்மெண்ட் உள்ள போயிட்டு இருக்கு, அதாவது பூமிக்கு அடியில் புதையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்மளால அறிய முடியும். அதே மாதிரி அந்த நிலத்தின் அருகில் உள்ள மரங்கள், செடி கொடிகள் இதனோட டைரக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு டைரக்ஷன் இருக்கு பதிலாக கொஞ்சம் வந்து வேறு டைரக்ஷன்ல இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுற்றியுள்ள பகுதிகள், இந்த நிலச்சரிவு வந்த பகுதி மட்டும் அல்லாது சுற்றியுள்ள பகுதிகள் வந்து நம்ம வந்து பாதுகாப்பா இருக்க வேண்டியது வந்து மிக மிக அவசியம். ஏனென்று பார்த்தால் இந்த பகுதி மட்டுமல்ல, மழை இன்னும் அதிகமாக வந்தால் சுற்றியுள்ள பகுதிகளும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதனால இப்போதைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து மக்களை வந்து சேஃபா இருக்க சொல்லணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சுற்றி அங்கு அந்த அந்த மலைப்பான பகுதிகளில் மீதி உள்ள பகுதிகளிலையும் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு வந்து ஆய்வு மேற்கொண்டு அதை வந்து நம்ம வந்து அந்த ஏரியா வந்து பாதுகாப்பானதா இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு வந்து நம்ம அறிவிக்க வேண்டும். நன்றி திரு கணபதி, இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ச்சியாக திருவண்ணாமலையில் மீட்பு பணிகள் நடந்து வரக்கூடிய சூழலில் அமைச்சர் ஏவா வேலு தற்போது நிகழ்விடத்தில் மீட்பு பணிகளை பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பேரிடர் மீட்பு குழுவின் ஆலோசகர் பிரபு காந்தி இணைக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது திருவண்ணாமலை சம்பவம். 3 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கவர்களை எப்படியாவது மீட்டிட வேண்டும் என்ற முனைப்போடு மீட்பு பணிகள் நடந்துட்டு வருது. இது போன்ற நிகழ்வுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்தடுத்து இந்த மீட்பு பணிகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பின்தொடரப்படும்? தொய்வுக்கான காரணமா என்ன பாக்குறீங்க? சார், இப்போ இது கம்பேரிசன் வித் வயநாடு மாதிரியே வச்சுக்கோங்க. என் பாயிண்ட் என்னன்னா, இப்போ திருவண்ணாமலையில அந்த கல் உருண்டு விழுத்து அந்த பீப்புளை அங்கிருந்து சேஃபா எவாக்குவேட் பண்ணிட்டு சேஃபர் ஜோன்ல வச்சுருந்தா இந்த பாதிப்பே வந்திருக்காது. கம்பேரிட்டிவ்லி வயநாடு லெவலுக்கு நம்ம ஒன்றும் மோசம் இல்லை, அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயங்கள். இன்னொரு பாயிண்ட், இது ஃபர்ஸ்ட் நாள் பெஞ்ச மழைக்கே இவ்வளவு எஃபெக்ட் இருக்கு. உண்மையிலே தமிழ்நாட்டிலையும் ஒரு 6-5 நகரங்கள் வயநாடாக உருவாக வாய்ப்புகள் இருக்கு. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாலையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பு நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதுக்குள்ளே சேஃப் வந்து எவாக்குவேஷன் பிளான் பண்றதுதான். இதுக்குள்ளே சேஃப் வந்து பீப்புளை இந்த மாதிரியான ஹைலி ஹசார்டஸ் ஜோன்ல இருந்து பீப்புளை எவாக்குவேட் பண்ணி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாத்துறது தான் ரொம்ப முக்கியம். நிச்சயமா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்றேன். IAS IPS ஆபீசர்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் மக்களை காப்பாற்றக்கூடிய களப்பணியில இருக்காங்க. அவங்களுக்கே இந்த மாதிரி பேரிடர் சம்பந்தமா எப்படி கையாளணும், SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல ஒரு ட்ரைனிங் அண்ட் செமினார்ஸ் வேணும்னு சொல்ல வரேன். அப்படி இருந்தா இந்த 3 உயிரும் காப்பாத்திருக்கலாம். உண்மையிலே பேரிடர்களை கையாளுறதுல 2 விதமா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து மனித உயிரிழப்பு, அதே மாதிரி பொருளாதார இழப்பு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல உண்மையிலே நம்மளோட மேன் லாஸ வந்து பெரிய லெவல்ல நம்ம காப்பாத்தி இருக்கோம் நிறைய இடத்துல. இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான விஷயங்கள். ஒன்னும்
இது வயநாடு மாதிரி ஒரு அன்கன்ட்ரோலபிளா போன விஷயமா இல்ல. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றது. நன்றி திரு பிரபுகாந்தி, இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ச்சியாக திருவண்ணாமலையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் களத்திலிருந்து உடனுக்குடனான தகவல்களை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர்கள் வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு.